ஹலோ கைஸ், வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூழாங்கற்கள் நடைபயிற்சியை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெறுங்காலில் நடப்பது குறைந்து விட்டது. வீட்டில் டைல்ஸ் கிரைனைட் போடுவதால் பலரும் வீட்டுக்குள்ளேயே கூட செருப்பு அணிந்து நடக்கும் பழக்கம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. அந்த காலத்தில் வெறுங்காலில் நடந்தார்கள். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தையாக இருந்தது. அப்படி வெறுங்காலில் நடந்தது அவர்களுக்கே தெரியாமல் அவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தியது என்று சொன்னால் நம்ப முடியாத உண்மைதான். நம்முடைய நரம்புகள் பாதம் மற்றும் கைகளில்தான் முடிவடைகின்றது. எனவேதான் கை மற்றும் பாதங்களில் அழுத்தம் தருவது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்று இயற்கை மருத்துவர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர். செருப்பு இல்லாமல் வெறும் காலில் கூழாங்கற்கள் மீது நடக்கும்போது பாதத்தில் உள்ள நரம்பு புள்ளிகள் தூண்டப்படுகின்றன. இது உடலுக்கு புத்துணர்வையும் பலத்தையும் அதிகரிக்கிறது. உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. 2005ஆம் ஆண்டு ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் சொசைட்டி வெளியிட்ட ஆய்வில் தொடர்ந்து கூழாங்கற்கள் மீது நடைபயிற்சி மேற்கொள்பவர்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் குறைவது தெரிய வந்துள்ளது. எல்லா வயதினரையும் கொண்ட குழுவினரை வாரத்துக்கு 3 மணி நேரம் என்ற வகையில் 16 வாரங்களுக்கு கூழாங்கற்கள் மீது நடைபயிற்சி செய்ய வைத்து ஆய்வு செய்யப்பட்டது. இதில் அவர்களுக்கு இரத்த அழுத்தம் குறைவது தெரிய வந்துள்ளது. உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் கூழாங்கற்கள் நடைபயிற்சி உடல் நலம் மட்டுமன்றி மனநலத்தையும் மேம்படுத்தும். பாதத்தில் தூண்டப்படும் முக்கிய உறுப்பு புள்ளிகள் காரணமாக உடல் உறுப்புகள் செயல்திறன் அதிகரிக்கிறது. எடுத்துக்காட்டாக மூளை, நுரையீரல், சிறுநீரகம், கண், காது உள்ளிட்ட அனைத்து உறுப்புகளும் இதனால் வலுப்பெறுகின்றன. இரவில் தூக்கமின்றி அவதியுறுபவர்கள் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். இரவில் தூக்கமின்றி அவதியுறுபவர்கள் இந்த பயிற்சியை முயற்சி செய்து பார்க்கலாம். தொடர்ந்து கூழாங்கற்கள் மீது வெறுங்காலில் நடப்பது தூக்கமின்மை பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும் என்கின்றனர் இயற்கை மருத்துவர்கள். கூழாங்கற்கள் மீது முதலில் நடைபயிற்சி செய்யும் பொழுது மிகவும் கடினமாகவே இருக்கும். கஷ்டப்படாமல் எதையும் சாதிக்க முடியாது என்பதை மனதில் நிறுத்தி பயிற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும். முதலில் நிதானமாக நடைபயிற்சி செய்யுங்கள். அதன் பிறகு இயல்பான நடைபயிற்சி வேகத்தில் நடக்கலாம். நாளைக்கு 15 முதல் 20 நிமிடங்கள் கூழாங்கற்கள் மீது நடைபயிற்சி செய்தாலே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.